பொறுமையை தன்னோட ஆயுதமாகவும் உழைப்பை தன்னோட பாதியாகவும் கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் நிதானமாக நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முன்னேற்றத்தை மட்டும் நிறுத்தாமல் தன்னோட உழைப்பை செயல்படுத்தக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் தான். அறிவில் ஆழமும் செயல்களில் நேர்த்தியும் உழைப்புல உயர்வும் கொண்டு செயல்படுறீங்க நீங்கள். இது கன்னிராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய தனி அடையாளம் அப்படின்னு கூட சொல்லாங்க. உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் பாருங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே கொடுக்குது. அந்த மாற்றம் நல்லதா கெட்டதா? கெடுபலிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் உயர்வையும் சிறப்பான ஒரு நன்மையும் பெற என்ன செஞ்சால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம் உங்களுக்காக இந்த பதிவில். இந்த பதிவு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே தனக்கான பாதையில் தானே உருவாக்கி அதில் நடைபோடக்கூடியவங்க. கன்னிராசிக்காரங்க ஒழுக்கம், பொறுப்பு, நிதானம், கடின உழைப்பு கொண்டு செயல்படுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கான அடையாளமாகவே இருக்குது. மற்றவங்க பார்க்காத சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லாவே கவனித்து அதை சிறப்பாக மாற்றுவீங்க. இது ஒரு தனித்திறமைங்க. துளி துளியாக சேர்ந்தாதான் பெருவெள்ளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உங்களோட சின்ன சின்ன முயற்சிகளுமே பாருங்கள், நாளைக்கு கண்டிப்பாக பெரிய சாதனையை கொடுக்கும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து உழைக்கக்கூடிய உங்களோட எல்லா செயல்களுமே கண்டிப்பாக விரைவில் ஒரு நாள் வெற்றியை ஏற்படுத்தும். இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற உழைப்பும் நம்பிக்கையும் நாளைக்கு கண்டிப்பாக வெற்றியாக மலரும். நிதானமாக நடந்தாலும் பரவாயில்ல, முன்னேற்றத்தை மட்டும் நிறுத்தாமல் உங்களோட உழைப்பே உயர்வு அப்படிங்கிறத கவனம் எடுத்து செயல்படுங்க. எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் நிச்சயமாக பெறலாம். பொறுமையை ஆயுதமாகவும் உழைப்பை பாதையாகவும் கொண்டு செயல்படுறீங்கல்ல, நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை நடக்கும். நல்ல ஒரு உயர்வு வந்து சேரும். இந்த கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. புதன் கிழமையில் பெருமாள் வழிபாடு அது அற்புதமான நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அந்த இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுயஜாதக கணிப்பு இருக்குல்ல, அதை எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும், ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. எதிர்காலம் பற்றின முழுமையான தகவலையுமே எளிமையாக தெரிஞ்சுக்க இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த கன்னிராசிக்கு எப்பொழுதுமே பாருங்கள், ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓயாமல் உழைப்பீங்க. கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை சாதிக்கிற வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் சுத்தத்தை கொஞ்சம் விரும்புவீங்க. நீங்கள் இருக்கிற இடம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல் வீட்லேயுமே சரி, இந்த கன்னிராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு வழியாக்கிடுவீங்க. கன்னிராசி பெண்கள் கிட்டலாம் வீட்டு வேலையை கொடுத்தா போதுங்க, அப்படியே சிறப்பாக செஞ்சு கடுத்துருவாங்க. நீட் க்ளீன் இதுக்கு எப்போவுமே ஒரு பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க கூட இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வீட்டுக்குள்ளே சின்ன சலசலப்பையை கூட ஏற்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலால் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய பின்னடைவை தந்துட்டு இருந்த ஆரோக்கிய குறைபாடு இப்போ நீங்குது. சரியான மருத்துவத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாட்டுக்கு வருது. உடல் ஆரோக்கியம், மனவளம் இது ரெண்டுமே இப்போ நல்லாயிருக்கும். அதுவும் பாருங்கள், இப்போ நீங்கள் குடும்பத்தோடு வெளியில் எங்கேயாச்சும் சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு கூட சேரும். நீங்கள் உங்கள் குடும்பமாகவோ இல்லை நண்பர்கள் கூட சேர்ந்தோ வெளி சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊழியர்கள்கிட்ட பாருங்கள், கூட வேலை செய்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட நல்ல ஒரு நட்பாக பழகுவீங்க. வியாபாரத்தில் இப்போ புதிய யுக்திகளை செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். லாபத்தை அதிகரிக்கலாங்க. வியாபார யுக்தி கண்டிப்பாக தேவைப்படுது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட விவசாயத்தில் கவனம் எடுக்கணும். பயிர்களை நல்லா தரம் பார்த்து நீங்கள் வாங்கணும். விளைச்சல் கண்டிப்பாக அதிகரிக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்கட்சி விவகாரங்களில் தலையிடாமல் கொஞ்சம் ஒதுங்கியிருக்க பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் நிறையவே கிடைக்க வாய்ப்பும் இருக்குது.
பெண்களுக்கு சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்குது. மாணவர்கள் விளையாட்டுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகுது. மாணவர்களுக்கு ஆசிரியரோட அரவணைப்பு பக்கபலமாக இருக்கும். பெரும்பாலும் ஆசிரியர் பெற்றோரின் அனுசரணையான நடவடிக்கையால் இப்போ தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் கல்வியில் சிறப்பான உயர்வும் ஏற்படக்கூடிய நிலைக்கு கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. விளையாட்டு போட்டிகளையும் போட்டித் தேர்வுகளையும் பங்கு பெறும் பொழுது வெற்றி பெறக்கூடிய சாதகமான சூழல் உங்களுக்கு உருவாகியிருக்கு. கன்னிராசியில் இருக்கிற இந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரணருண ரோகஸ்தானம் இருக்குல்ல, அங்கே ராகு இருக்கிறாரு. கலசரஸ்தானத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், அடுத்து பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன் கூடிய சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குருவும், அயன சைன போகஸ்தானத்தில் கேதுவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த வாரம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 முறைக்கு 2 முறை யோசித்து அதை நிதானமாக முடிவெடுத்து செய்யணும். அப்படி செஞ்சால் நல்லது. காரிய தடையுமே உங்களை விட்டு விலகும். இந்த வாரம் உங்களுக்கு பயணங்கள் மூலம் நன்மை சேரும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ பிறக்குது. லாபம் அதிகரிக்குது. எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுது. திறமையான பணியாளர்கள் உங்களுக்கு இப்போ கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க. குடும்பத்தில் இதமான சூழல் உருவாகும். உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து இப்போ ஏற்படாது. உங்களோட கருத்தையெல்லாம் ஏற்றுப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இப்போது நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். சண்டை சச்சுரவு நீங்கும். குழந்தைகளோட செயல்பாடுகள் நல்ல ஒரு மன திருப்தியை அளிக்கும். பெரும்பாலும் கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு கிரக சூழல் நல்லா இருக்குங்க. அது அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி 1 முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது நல்லது. அதே போல் வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழலும் வரும். அதான் வெளியில் சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு வரணும்ல, அது மாதிரியான சூழல் வரலாம். பெண்களுக்கு தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தகவல் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே பாருங்கள், இப்போ நல்ல ஒரு சந்தோஷம் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சிறப்பான செயலால் நல்ல ஒரு பொறுப்பு, பதவி உயர்வு இது கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் இப்போ சாதகமான முடிவு கிடைக்கும். உங்கள் திறமை இப்போ வெளிப்படும். உங்கள் திறமையால் சாதனைகளை படைக்க போகிறீங்க. கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும். வம்பு வழக்கு காணாமல் போகும். அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். இப்போ பாருங்கள், இந்த உத்திரமில் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. இந்த வாரம் குழந்தைகள் கூட சேர்ந்து வெளியில் போய் நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் பொழுது கழிப்பீங்க. வழக்குகளில் நிலுவையில் இருந்த பிரச்சனை சாதகமாக மாறும். நிலம், வீடு இது சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை நீங்கள் இப்போ எடுக்கலாம். நிதானமாக பேசி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும். நிதானமாக பேசி செய்கிற எல்லா காரியத்திலையுமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகுது. பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமையுது. எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தால் போதும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் உருவாகும். எதிர்பார்த்ததை விட செலவு வேணால் கொஞ்சம் கூடுதலாக ஏற்படும். தொழிலில் இருந்த தொய்வு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் தாமதமானாலும் உங்கள் ஒப்பந்தம் சேரும். உங்கள் செயல்களில் திறமை வெளிப்படும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போகும். மனம் திருப்தி அளிக்காத நிலை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல விஷயம் நடக்கும். அது சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான காரியத்தில் மட்டும் முழுசாக கவனம் எடுத்து செய்யணும். அடுத்து பாருங்கள், இந்த சித்திரையில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட வார்த்தைக்கு இப்போ மதிப்பு கிடைக்கும். உங்களோட ஆலோசனைப்படி ஒரு சில விஷயம் நடக்கும். கூட இருக்கிறவங்களுமே உங்கள் ஆலோசனையை கேட்டு செயல்படுவாங்க. இது உங்களுக்கு மனசுக்கே இதமானதாக இருக்கும். ஆனாலும் திடீர்னு செலவு வருங்க. அதனால தான் பண விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களோட திறமை வெளிப்படும். இதனால் பாராட்டு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் நல்லதாக இருக்கும். அதே போல்
புதிய நபர்கள்கிட்ட பொறுப்பு கொடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். உங்கள் உறவினர்கள்கிட்ட பழகும் பொழுதும் கவனமாக தான் இருக்கணும். எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய சூழல். அதனால தான் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கான ரகசியத்தெல்லாம் மற்றவங்ககிட்ட சொல்லிவிட்டு அதனால் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? அதனால தான் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் இருக்கிறது நல்லது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும். ஆதிகேசவ பெருமாளை நீங்கள் புதன்கிழமையில் வணங்கி வருவதால் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். நன்மைகள் உண்டாகும், குறைகள் உங்களை விட்டு நீங்கும். அது அற்புதமான மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். கேசவ பெருமாள் வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் நல்லா இருக்கிறதுனால தொடர்ந்து உற்சாகமாக உழைங்க. உழைப்பிற்கேற்ற ஊதியம் கட்டாயம் கிடைக்கும். கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக குடும்பத்தில் அனுசரித்து போகணும். விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நலமுடன் நீங்கள் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும்.